ஹாய் மக்களே, நேற்று நைட்லேருந்து சுத்தமாக ஒரு துளி கூட தூங்கலை அப்படிங்கலாம். ஏன்னா அவ்வளோ மனசு ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் வந்துட்டு இப்போது லைவில் போயிட்டே இருக்குது. ஏன்னா கவுனோத் வினோத் வந்துட்டு 18 லட்சம் பணத்தை எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டார். அதுக்கு முக்கிய காரணமாக அரோரா அப்படின்னு சொல்கிறீங்க. பட் ஆனாலுமே அவரோட ஒய்ஃப் வந்தப்போ சொன்னாங்க, நீ என்ன வேணாலும் பண்ணு, கடைசியில் நான் ஃபைனல் ஸ்டேஜில் தான் உன்னை பார்க்கணும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. பட் ஆனால் அதுவும் இருக்கட்டும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக டிஸ்கஷன் பண்ணும்போது எல்லா ஓல்டு கண்டஸ்டனும் என்ன சொன்னாங்க அப்படின்னா நீ இவ்வளோ நாள் இருந்திருக்க, என்ன சம்பாரிச்சிட்ட, நான் 30 நாளில் போய் அவ்வளோ சம்பாரிச்சிருக்கேன், மக்களை சம்பாரிச்சிருக்கேன், அப்படி இப்படிங்கிறத எல்லாமே சொன்னாங்க. ஆனால் அமித் போயிருந்தால் கண்டிப்பாக அவரோட மைண்டை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது தெரிஞ்சே பிபி டீம் அமித்தை லாஸ்ட்டாக தான் அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க பார்த்திங்கன்னா விக்ரம் இருந்தப்போ உள்ளே வந்தோடனே அவர் தனிமையாக பேசலாமா அப்படின்னு நினைக்கும் போதும் நோஸ் கட் பண்ணி விடுறது, நீ என்ன சம்பாரிச்சிட்ட, நான் 30 நாளில் போய் சம்பாரிச்சிட்டேன் அப்படிங்கிறனோடனே அவரை ஃபுல்லாகவே டிசப்பாயின்மெண்ட் ஆகி டவுன் ஆகிட்டே இருந்தார். அது மட்டும் இல்லாமல் நிறைய வார்த்தைகள் வெளியிருந்து வந்த ஓல்டு கண்டஸ்டன்ட் எல்லாமே ஒன்றா பேச போய் தான் மனசை விட்டுட்டாருன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனால் அப்போவும் ரம்யா சொன்னாங்க, 2 பேத்துக்கு தான் காசு, அதாவது வின்னருக்கு 50 லட்சம், அதுக்கப்புறம் இந்த மணி பாக்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் லக்கு, மற்ற யாருக்குமே இல்லை, மற்றவங்களாம் சும்மா போக வேண்டியதான், அவங்களுக்குலாம் ஒன்றும் இல்லை, வின்னருக்கும் அந்த மணி பாக்ஸ் எடுக்கிறவங்களுக்கு தான் லக்கு அப்படிங்கிறத ஒன்று போட்டு உடச்சிட்டாங்க. அப்போவுமே அவர் யோசிச்சுட்டே தான் இருந்தார், என்ன சொன்னாலுமே யோசிச்சுட்டே தான். அதுக்கப்புறம் சொன்னது என்னென்னா பார்த்தீங்கன்னா, வினோத் நீ தான் ஃபஸ்ட்டாக ஓட்டிங் லிஸ்ட்டில் இருக்க, நீ தான் கப் அடிப்ப, மணி பாக்ஸை மட்டும் எடுத்துடாத அப்படிங்கிறத சொன்னாங்க. ஆனால் அவர் எதையுமே கண்டுக்கலை. ஏன்னா அவரோட மைண்டே ஃபுல்லாகவே இல்லை. ரம்யா ஆல்ரெடி அவரோட லைஃப்பை பற்றி பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்னோட குழந்தைக்கு நான் ஃபீஸ் கட்டல, 3 மாதமாக வாடகை கட்டல அப்படிங்கிறதெல்லாம் ஷேர் பண்ணும்போது அந்தளவுக்கு ரொம்ப இந்த மனுஷன் மட்டும்தான்டா 50,000 ரூபாய் எடுக்கணும் அப்படிங்கிற இது இருந்துச்சு. வேறு யாருமே இல்லை, யாருமே அந்த கப்புக்கு தகுதியே இல்லை, அவர் மட்டும்தாண்டா அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் எல்லாருமே இருந்தோம். அவர் கொஞ்சம் அவருக்கு என்னன்னா பயமும், அதுக்கப்புறம் நம்ம இவங்கெல்லாம் சொல்கிறாங்களே, நம்ம இவ்வளோ நாள் சும்மா வந்துட்டோம்னு சொல்கிறோமே அப்படி இப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்லேயே அந்த மனுஷன் அன்றைக்கி ஃபுல்லாகவே யோசிக்கல. அது மட்டும் இல்லாமல் கம்ருதுன்னு இருந்திருந்தால் கண்டிப்பாக எடுத்துருக்க மாட்டார். ஏன்னா இவனுங்கெல்லாம் சொல்கிறத நம்பாத மச்சான், வெளியே வேற இருக்கும், இவனுங்க அவனுங்களோட வெறிய தீக்கிறதுக்காக வந்திருப்பானுங்க, நம்ம 30 நாளில் போயிட்டோம், இவ்வளோ நாள் நம்ம இருக்கோம்ல, அதனால் அந்த கானில் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து சொல்லியிருப்பான். எடுத்து சொல்கிறக்கும் யாரும் இல்லை. அவனே போட்டு யோசிச்சு கடைசியில் இதுவும் இல்லாமல் நம்ம போயிட்டோம் அப்படின்னா, வின்னரும் ஆகலை, இதுவும் இல்லாமல் நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போய் என்ன பண்ணுறது, வீடு இல்லை ஒன்றும் இல்லை, அப்படி அந்த மைண்ட் தாட்டு, அதாவது மிடில் கிளாஸாக போகிற எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இது இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாருமே பேசிக்காகவே நம்ம எல்லாருமே சம்பாதிக்கணும், நம்ம குழந்தைக்குட்டியை பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டில் தான் ஓடிட்டுருக்கோம். அதே தான் அவர் டைட்டில் வின்னர் ஆனாலும் ஆகாட்டினாலும் அவர் தான் BB9ஓட டைட்டில் வின்னரு. அவர் எங்கே வேணாலும் போய் சொல்லட்டும், நான் தோத்துட்டேன் அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா உள்ளே இன்னொரு 5 நாள் அதில் தகுதியே இல்லை, யாருக்குமே தன் நடிப்பறைக்கு அரோரால என்ன கண்டென்ட் பண்ணி உள்ளே இருக்காங்கன்னே தெரியல. யாருக்குமே தகுதி இல்லாதவங்க தான் உள்ளே இருக்காங்க. அதில் ஒரே ஆள் தகுதியானவர் மட்டும்தான் இந்த வினோத். ஆனால் அவர் வெளியே எல்லாத்துக்குமே சங்கடம் தான். பட் ஆனாலும் இருக்கட்டும், அவர் வெளியே நிறைய படங்கள், நிறைய வாய்ப்புகள், நிறைய பாடல்கள், நிறைய என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவாருன்னு நிறைய மக்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக அவருக்கு நல்ல ஒரு ஆதரவும் சப்போர்ட்டும் நாங்கள் கொடுக்குறக்கோ இருக்கோம். அவர் யார் வேணால் சொல்லட்டும், தோத்துட்டாரு, BB9 இவர் தான் ஜெயிக்க போகிறாங்க அவங்க. ஆனால் எப்போவும் எங்கள் மனசுலையும் மக்கள் மனசுலையும் இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா வினோத் மட்டும்தான், கானா வினோத் மட்டும்தான். கண்டிப்பாக வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வெளி உலக வாழ்க்கைக்கு அவருக்கு என்ன பண்ணாலும், அவர் ஒரு சின்ன வீடியோ பண்ணாலும் கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணோம். 50 லட்சம் என்ன 50 கோடி சம்பாரித்து அவர் அவரோட குடும்பத்தையும் காப்பாற்றணும், அவர் வாழ்க்கையிலையும் முன்னேறணும்னு சொல்லிட்டு எல்லாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து லைவில் போயிட்டுருக்கு அவர் பணப்பேட்டி. இப்போது 4 to 5 வந்து எடுத்துருவார். அப்போ சாப்பிட்ருந்த டைமு அவ்வளோதான் வந்து சும்மா பாக்ஸ் கிட்ட போய் எடுத்துறவா அப்படின்னோடனே நீ என்ன எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு யாராவது அதுக்குள்ளேயே எடுத்துருவாங்கண்ணா அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு பயத்தில் டக்குன்னு எடுத்துகிட்டு கானா வினோத் பாக்ஸ் பற்றி எடுத்துட்டேன் அப்படின்னோடனே ப்ரௌட் ஆஃப் மீ சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வந்து கோடிகள்லேயும் லட்சங்கள்லேயும் உனக்கு பணம் வந்து சேரும்னு சொல்லிட்டு பிபி வாய்ஸ் கொடுத்தாரு. அந்த ப்ரோமோ தான் இப்போ போயிட்டுருக்கு லைவில். பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து கானா வினோத்துக்கு வெளியே வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். எப்படி சுபிக்ஷாவும் எஃப்ஜேவும் ஒரு 80 நாள் 90 நாள் கிட்ட வெளியே போய் செலிப்ரேட் பண்ணாங்களோ, இன்றைக்கி தாண்டா பிபியோட கிராண்ட் ஃபைனல். அந்த அளவுக்கு வந்து கானா வினோத்தை செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பண்ணுவணும். அவர் ஜெயிச்சாரோ ஜெயிக்கலையோ பணப்பட்டி எடுத்தாலே வின்னர் தான். ஓகேவா? ஸோ எல்லாருமே வந்து கானா வினோத்துக்கு இனி வெளி உலக வாழ்க்கைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க்யூ.